அஜ்மல் கான் பெண்கள் சமுதாயம் முன்னேறி வருவதற்காக ஒரு முதல் பணியா அத்தாய் அரபி காலேஜ்ல இருந்து முன்னெடுத்து வச்சிருக்கேன். இன்ஷால்லா எல்லாருடைய துவாவை கொண்டு இதை கண்டினியூ பண்றதுக்கு அல்லாஹ் உதவி செய்வாங்க. முஸ்லிம் லீக்ல சேர போறேன். சேர்ந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா துவா செய்யுங்க. நிறைய சேவை செய்யணும், பணி செய்யணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பீங்க. நானும் நிறைய எஃபர்ட் போடுறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய மாநில சரியில்லை. அவ்வளோதான் திருவாரூர் ஆயிடுச்சு. ஒழுங்காக செய்யணும். தாய்சபை தலைமையிடத்தில் நடைபெறக்கூடிய குடியரசு தின நிகழ்வில் மூவர்ண கொடியை ஏற்றி நம்மிடத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தாய்சபையுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கே முகமது அபுபக்கர் அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் எம்எஸ் ஷாஜான் அவர்களே, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் சி முகமது அலி அவர்களே, மாநில செயலாளர் அண்ணன் கே எம் நிஜாமுதீன், மகளிரினுடைய நிர்வாகிகள் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆயிஷா, எம் ஜெய்துன் உள்ளிட்ட மகளிரின் நிர்வாகிகள், அத்தாயி மதரசானுடைய மாணவிகள், அத்தாயினுடைய உஸ்தாத் அவர்கள், தாய் சபையிலே தன்னை இணைத்துக் கொண்டு சமூக சேவையாற்ற இணைய வந்துள்ளவர்கள், தாய் சபையுடைய அத்தனை நிர்வாகிகள், மைத்திமேஜர் ஆப்பமேஜர் பொருளாதாரம் உள்ளிட்ட நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் 77வது அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பாதுகாக்க தொடர்ந்து போராடக்கூடிய சொல்லி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமான அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய எழுதியதற்காக அதை அனைவருக்கும் உறுதிப்படுத்துவதற்காக போராடக்கூடிய ஒரு பேரமைப்பு தாய் சபை நாம் நாளை மனிதனும் நடைபெறும் தாய் சபையை வந்து மகளா ஜமாத் மாநாட்டை பற்றி வழக்கறிஞர் ஆயிஷா சொன்னார்கள். இன்ஷா தாய் சபையுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மகளா ஜமாத்துடைய நிர்வாகிகள் எல்லாம் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு அழைத்து வர வேண்டும். அந்த மாநாட்டிலே தாய் சபையினுடைய தேசிய தலைவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கைகளை அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருகின்ற போது உள்ளபடியே அது ஒரு வெற்றிகரமான மாடாக இன்ஷா அமையும். அப்படி நம்முடைய சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய கோரிக்கைகளெல்லாம் கேட்டு பெறக்கூடிய ஒரு மாநாடாக இன்ஷா திட்டமிட்டிருக்கும். அதற்கு வலிமையான முறையில் அத்தனை ஜமாத்துகள் இன்ஷா ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்கான பணிகள் நடைபெற்று பொழுது நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் எப்போதும் நடந்த மற்ற எல்லா மாநாடுகளை விட கூடுதலான நம்முடைய தாய்சமுடைய சொந்தங்களை மகளா ஜமாத்துடைய பொருளாதாரம் எல்லாம் இங்கே அழைத்து வர வேண்டும். இந்த மாநாடு முடிந்தவுடன் உடனடியாக தேர்தல் செய்வதற்கான பணிகளை நாம் இருக்கின்றோம். இந்த முறை நம்முடைய தலைவர் எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற்றுத் தருகிறார்களோ அத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த மாநாட்டுடைய தேர்தலுடைய தொடர்ச்சி தான் மாநாடு. இன்ஷா அல்லாஹ் அதற்கு நாம் சரியான முறை திட்டமிட்டு எல்லோருடைய பங்களிப்பையும் சிறப்பான முறை அளிக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள். நிறைவாக நம்முடைய மாநில பொருளாளர் எம்எஸ்சி ஷாஜகான் அவர்கள் இதை நன்றி உரையால் பரவாயில்லை. இப்போ வளமே நீங்கள் தான் நன்றி தான். நாங்கள் தான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அதனால மாநாட்டு வேலைகள் இருக்கிறதுனால நம்ம பேசி முடிச்சிடலாம். அது தலைமை நிலைய செயலாளர் நிஜாமாக்க நன்றி சொல்லி துவாவை முடிச்சிடலாம். அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய நிர்வாகிகள் தான் நீங்கள் முஸ்லீம் லீக்ல இணைகிறாங்க மகளிர் அணியில்.
அவர்களை நம்முடைய மகளிர் அணியின் சார்பாக மாநில பொருளாளர் ஏஎம் ஜெய்தூர், ஐசா மாலிக் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆடை அணிவித்து அவர்களை வரவேற்கின்றார்கள். அனைவரும் இப்பவுமே உறுப்பினராக காண வைத்து மலர்ந்தாய். நிறைவாக நம்மளுடைய மாநில பொருளாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாய் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றியவனாக எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியை வேண்டியவனாக ஒரு சந்தோஷமான நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டிலே எப்படிப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும், அது எந்த முறையிலே செயல்பட வேண்டும் என்ற வலியுறுத்துவதற்காக மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் குடியரசு நாடாக, மத சார்பற்ற குடியரசு நாடாக அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து வாழ்வதற்குள்ள உரிமை பெற்ற நாடாக, ஏற்ற தாழ்வுகள் அகற்றப்பட்ட ஒரு சமநிலை பெற்ற சமூகங்களை உருவாக்கக்கூடிய நாடாக உருவதற்காகத்தான் குடியரசு என்ற அந்த திட்டத்தை வகுத்து, அந்த குடியரசு என்பது ஜனநாயக நெறிமுறைகளை செயல்படுவதற்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கி, அந்த சாசனத்தின் அடிப்படையிலே தான் இந்த நாடு செயல்பட வேண்டும், அதனுடைய சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த நாட்டுடைய நடைமுறைகள் இருந்தாக வேண்டும். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் அந்த அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையிலே தான் அதனுடைய நடைமுறைகள், ஆட்சி அதிகாரங்கள் உட்பட்டு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குடியரசை உருவாக்கி 77வது குடியரசிலே மூவர்ணம் பதித்த, நடுவிலே சக்கரம் பதித்த அந்த மூவர்ண கொடியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைமையகத்திலே ஏற்றிருக்கின்றோம். இது நாடு முழுவதும் உள்ள எல்லா அலுவலகங்களிலும், எல்லா தேசிய நிலையில் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் இந்த மூவர்ணம் கொடி என்பது ஏற்றப்பட்டிருக்கின்றது. மூவர்ணம் என்பது நாட்டுடைய சமநிலையை காட்டுவதற்கு, பேராசிரியர்கள் சொல்வது போல முஸ்லிம் சமுதாயம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதல்ல, முஸ்லிம் சமுதாயம் ஒன்றிணைந்தது மட்டுமல்லாமல் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டுடைய அரசியல் பண்பை நேசிக்கக்கூடிய, சமநிலையை விரும்பக்கூடிய அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சுதந்திரம் என்பது ஒரு ஜாதியால் உருவாக்கப்பட்டதல்ல, ஒரு மதத்தால் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த நாட்டிலே வாழக்கூடிய 4000த்திற்கு மேற்பட்ட இனக்குழுக்கள் சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம். பெற்ற சுதந்திரம் பாதுகாப்பதற்கு குடியரசை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த குடியரசை நெடுகிலும் பாதுகாப்பதற்குள்ள சூழ்நிலையை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அதனுடைய இறையாண்மையை, அதனுடைய தன்மையை பாதுகாப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற பேரியக்கம் தான் அதற்கு முழு காரணமந்திரமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் மதத்திற்கோ, இனத்திற்கோ, மொழிக்கோ, நாட்டிற்கோ ஏற்பட்ட கொள்கையை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த சூழ்நிலையும் எடுத்தது கிடையாது. அது சமநிலையை உருவாக்கி எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு பேரியக்கத்துடைய அமைப்பே இருக்கின்ற சகோதரர்கள், நாம் இன்று சூழ்நிலைப்பதும் அல்லாமல் அன்றைய சூழ்நிலைக்குத்தான் குடியரசை பெற்றிருக்கின்றோம். சூழ்நிலை என்பது இந்த நாட்டை பாதுகாப்பது, இந்த நாட்டுடைய மக்களை நேசிப்பதற்கு, இந்த நாட்டுடைய மக்களோடு ஒன்றி உறவாடுவதற்காக. இதிலே எதிர்ப்பு தெரிவிக்கின்றவர்கள், இதிலே கிளேசம் உண்டாக்கின்றவர்கள், இதற்கு மாற்றம் உண்டாக்கின்றவர்களுக்கு பாடம் ஊட்டக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூகமும் ஒன்றிணைவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம், இந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்க முடியும். அதற்கு மாற்றமான ஆளுக்குத்தான்
ஜனநாயக நெறிமுறையிலே இன்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆட்சியிலே அமர்ந்து சொல்லப்படுகின்றதே இந்த நாட்டுடைய தேசப்பிதா காந்தி அவர்களுடைய நாமத்தையே மாற்றக்கூடிய அளவில் இந்த நாட்டுடைய சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த பொருளாதாரமும் இல்லாமல் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருந்த நாட்டை இவ்வளவு தூரத்திற்கு உயர்த்திய பண்டித ஜவஹர்லால் நேரு போன்ற இந்த நாட்டுடைய உயர்வுக்கு பாடுபட்ட மௌலானா சவுகத் அலி போன்றவர்கள், மௌலானா முகமது அலி போன்றவர்களுடைய உழைப்புகள் வீணாக்கப்படாமல் இதை பாதுகாப்பதற்குள்ள உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாட்டிலே நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே நிலையிலே தான் வரக்கூடிய 28ஆம் தேதி நாளை கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டுடைய தேவைகள் மும்முரமாக நடக்கின்றது. அதற்கு நாம் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். சென்னையை பொறுத்த மட்டிற்கும் ஏனோ தானங்கள் இருந்து விடக்கூடாது. இது நிச்சயமாக நம்முடைய உரிமைக்கு பொருள் கொடுக்கக்கூடிய, அதே சமயத்தில் ஜமாத்துகள் என்பது இந்த சமுதாயத்தினுடைய ஆணி வேர் அடித்தளம். அதுதான் பேஸ். அந்த பேஸில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து பல இயக்கங்கள் மூலமாக நடத்தப்பட்டாலும் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் ஜமாத்துகள் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆணி வேர் அடித்தளம். அந்த அடித்தளத்தை யார் நகர்த்துகின்றார்களோ, யார் அதை கேவலப்படுத்துகின்றார்களோ, யார் அதை கொச்சைப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு இடமில்லாமல் ஜமாத்துடைய ஒருங்கிணைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்றது. முழு பொறுப்பும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுத்திருக்கின்றது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் எடுக்கும் போது கிட்டத்தட்ட அது முழு சமுதாயமும் அதற்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றது. ஜமாத்துகள் நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றன, உலமா சபையும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக நம் ஒட்டுமொத்த சமுதாயம் நம் பக்கம் இருக்கும் பொழுது நாம் அரவணைக்கக்கூடிய மக்களை உருவாக்குவதற்கு தான் நம்முடைய முயற்சியில் இருந்தார்கள். மக்கள் பல பிரிவுகள் இருக்கலாம், பல கோத்தரங்களாக பிரித்திருக்காங்க. கோத்தரங்கள் என்ற பெயரில் பல பிரிவுகளாக இருக்கின்றார்கள். ஆக பிரிவுகள் என்பது அவர்களுடைய கொள்கை ரீதியாக பிரித்திருக்கலாம். அரசியல் என்று வரும்போது பொதுச்செயலாளர் சொன்ன போல அரசியல் என்று வரும்பொழுது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தான் அரசியல் என்று சமுதாயம் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டு கடந்து முடிந்த கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலில் 3000த்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உருவாயிருக்கின்றார்கள் என்றார். கேரளாவில் இதை விட அதிகமான இனக்குழுக்கள் இருக்கு, இதை விட அதிகமான பிராக்சர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவர்கள் அரசியலிலே ஒன்றுபட்டு இருப்பதால் நிச்சயமாக இந்திய முழுமைக்கு உள்ள முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்திய முஸ்லிம்களுக்கு ஒரு ஆணி வேறாக ஒரு புடிகம்பாக கேரள முஸ்லிம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம் லீகுடைய அரசியல் பணியிலே ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அதனால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உயர்ந்த நிலையிலே உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தேசிய நிலையிலே மந்திரி சபையிலே அமரக்கூடிய அமைச்சர்களாக இருந்திருக்கின்றோம் என்றால் முஸ்லிம் லீகுடைய ஒற்றுமையின் மூலமாகத்தான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் குடியரசு தன்மை பாதுகாக்கப்படும். அதற்கு நாம் எல்லாம் முனைப்போடு செல்வதும் இல்லாமல் அதிலே எல்லா மக்களோடும் இணைந்திருப்பதற்குள்ள எல்லா காரியங்களிலும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். வரக்கூடிய தேர்தல் என்பது வட மாநிலத்திலே பாடுகின்ற பாடு தமிழகத்திலே நுழைந்து விடக்கூடாது. நான் உண்ணுகின்ற உணவு அவர்கள் நினைக்கக்கூடிய உணவாக இருக்கக்கூடாது. நான் உடுத்துகின்ற உடை அவர்கள் நினைக்கக்கூடிய உடையாக இருக்கக்கூடாது. நாம் வணங்குகின்ற பள்ளிவாசல் அவர்கள் சொல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் 1400 ஆண்டுகளாக எல்லாருடைய வேதத்தையும் வழியையும் போதிக்கின்ற அரபிக் கல்லூரிகளை அவர்கள் பாடத்திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்திலே நுழைந்து விடாமல் தமிழகம் என்பது அச்சமற்ற பயமற்ற எந்தவித நிலைகளிலும் சீர்குலைந்து விடாமல் இனமாக ஒன்றோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமுதாயத்தோடு திராவிட நெறியோடு ஒன்றிணைந்து நாம் செயல்படுவதன் மூலமாக நிச்சயமாக
மூலமாக ஒரு நல்லாட்சி 2026 உருவாவதற்கு நம்முடைய உழைப்புகள் இருந்தாக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து இந்த இடத்திற்கு வந்து அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நம்ம தலைமை அவர்களுக்கும் எம்பி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்கள் இணைந்து வரலாற்றை சொல்லிட்டார். ஆக மகளிர் அணியுடைய நிர்வாக பொதுச் செயலாளர் பொதுச் பொருளாளர் மற்றும் அத்தாய் மாரிசாவுடைய சகோதரிகள் எல்லாரும் நிறைவாக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களது இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய மாநில நிர்வாகத்தின் சார்பாக குடியரசு தினத்தினுடைய வாழ்த்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا حضرة النبي المصطفى ورسول المجتبى والأبي المصطفى مولانا محمد المرتضى صلى الله عليه وسلم.